கேவலம் காசு இல்லைங்கிற ஒரே விஷயத்துக்காக வயிற்று பசியோடு யாரும் இருந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்த இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் மனிதரோட சன்னதிக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இன்றைக்கி கிடைச்சதை நினச்சி நான் பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி நம்ம சென்னையில் நிறைய கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா கேப்டனோட சமாதிக்கும் போகணுன்ட்டு ஆசைப்பட்டோம். எங்கள் அக்கா வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப்டனோட தீவிரமான ரசிகர். அவர் தான் அழைச்சிட்டு போயிருந்தார். அரசியலை பற்றி பெரிய ஞானம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அதை பற்றி ஒரு ஆர்வமும் எனக்கு கிடையாது. நான் எந்த பதவியிலும் இல்லை. என்னால் எப்படி ஒரு நல்லது பண்ண முடியும்னு நினைக்காம ஒரு நடிகராக இருந்தால் கூட நடிகராக இருக்கும்போது அந்த துறையில் வந்து எத்தனை பேரோட பசியை ஆற்ற முடியுமோ அத்தனை பேரோட பசியும் ஆற்றினார். பொது வாழ்க்கைக்குன்னு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எதிர்க்கட்சி தலைவர்னு இருந்தாரே தவிர அதிகாரமிக்கு எந்த பதவியிலும் அவர் இல்லாததுனால கூட என்னால் இது செய்ய முடியல செய்ய முடியலன்னு சொல்லாமல் அவரால் என்ன பண்ண முடியுமோ எத்தனை பேரோட பசியை ஆற்ற முடியுமோ அத்தனை பேரோட பசி ஆற்றினார். அதனால தான் இறந்த பின்னாடி கூட இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். அவர் சமாதிக்கு நான் ஒரு மத்தியானம் ஒரு 3:30-4 மணிக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது போனாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேருக்கு சிற்றுண்டி வழங்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கோடி கோடியாக கொட்டி எந்த பதவிக்கு வேணாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்துட முடியும். ஆனால் மக்கள் மனசில் ஒரு இடம் பெறணும்னா அது விஜயகாந்த் மாதிரி வாழ்ந்தால் தான் முடியும்.